ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை சேவிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லின்னு இருக்கா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 74வது வாக்கியம். என்னை போல் என்றேனோ உபரிச்சர வசுவை போலே. வசு அது ஒரு ராஜாவோட பெயர். அவன் ரொம்ப தர்மவான், நியாயமான வழியில் தான் ஆட்சி நடத்துவான், மக்களையும் நல்ல வழியில் தான் தர்ம வழி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவான். அவன் ரொம்ப பக்தி வேற, ஞானம் உள்ளவன். திருவாராதனம் எதையுமே விடவே மாட்டான், எல்லா கைங்கரியும் ஒழுங்காக பண்ணுவான். உப்பரினா ஆகாயம், அதாவது மேலே பறக்கிறது. சர அப்படின்னா பிரயாணம். அவனுக்கு என்னென்னா இவனோட தர்ம குணத்தினால அவனுக்கு ஒரு வரம் கிடச்சது. அதனால் அவன் பேர் உப்பரி சரவசு அப்படின்னு வந்தது. அப்போது அவன் அப்படி போயின்னு இருக்கும்போது ஆகாயத்தில் ஒரு இடத்துல தேவர்களும் ரிஷிகளும் யாகம் பண்ணின்னு இருக்கா. அந்த யாகம் முடிஞ்சிச்சு. அந்த யஜ்யத்தில் யாக பசு போடுவான். அவன் தேவர்கள் சொல்கிறா, யாக வேள்வியில் உயிருள்ள பசுவை தான் போடணும், அதுக்கு பேர் பிரத்யக்ஷ பசு. யாக பசுன்னா ஆடு, பிரத்யக்ஷ பசுவை தான் போடணும் அப்படிங்கிறான். அதாவது உயிருள்ள பசுவை தான் வெட்டி போடணும் அப்படிங்கிறான் தேவர்கள்லாம். ஆனால் ரிஷிகள் சொல்கிறா, அது ரொம்ப ஜீவஹிம்சை, ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அதனால் மாவால் ஆன பசுவை பண்ணி தான் யாகத்தில் போடணும் அப்படிங்கிறா. அதை அவள் ஒத்துக்கலை. 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துட்டே இருக்கு. அந்த சமயத்தில் மேலே உப்பரிச்சரவசு போயின்னு இருக்கார் இல்லையா, சரி இவன் தர்மவான், ஸோ இவன்கிட்ட நம்ம கேட்கலாம் நியாயத்தை அப்படின்னு சொல்லி என்ன அவள் கூப்பிடுறா உப்பரிச்சரவசுவை. அவன் இறங்கி என்ன விஷயம், என்ன வாக்குவாதம் கேட்குறான். அப்போ தேவர்கள் சொல்கிறா, பிரத்யக்ஷ பசு தான் போடணும் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறா. ரிஷிகள் சொல்கிறா, கிடையாது, மாவாலான பசுவை தான் போடணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது நீ நியாயமான நியாய தீர்ப்பு சொல்லு அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், அன்றைக்கின்னு தேவர்கள் பக்கம் போய் ஒரு பட்சமாக வாதத்தை முடிச்சு விட்றான், தீர்ப்பு சொல்லிடுறான். அதாவது பிரத்யக்ஷ பசு தான் யாகத்தில் போடணுங்கிற மாதிரி. ரிஷிகளுக்கு ரொம்ப கோபம், ஏன்னா இவன் தப்பாக சொல்லிட்டான்ல. அப்போ சொல்கிறா, இந்த மாதிரி நீ சொன்னது தப்பாக இருந்தால் நீ நரகத்துக்கு போயிடுவ, பூமியை பிளந்துண்டு இனிமேல் அப்புறம் நீ ஆகாயத்திலே பறக்க முடியாது, பூமியை பிளந்துட்டு பாதாள லோகம் போயிடுவ. ஆனால் நாங்கள் சொன்னது தப்பாக இருந்தால் நாங்கள் போய்க்கிறோம், நாங்களும் அதே பாதாளத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறா. ஆனால் பார்த்தாக்க உபரிச்சரவசு அப்படியே பூமிக்கு பிளந்துண்டு பாதாள லோகத்துக்கு போயிடுறான். பாதாள லோகத்தில் ராட்சசர்கள்லாம் இருக்கா. அவன் என்ன பண்ணுறா, இவ ராஜாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமண வேஷம் போட்டுண்டு இவனுக்கு சாஸ்திரத்தை அழிக்கணும்னு பார்க்குறா. ஆனால் இவன் அப்போ கூட கோவப்படலை. அவள்கிட்டையும் நல்ல சாஃப்டாக பேசி தர்மத்தை பற்றி பேசி சாஸ்திரத்தை அவளுக்கு புரிய வச்சு நான் அவளை பாகவதர் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறா. அவள் என்னை பாகவதர் ஆக்க விட மாட்டேங்கிறா, ஆனால் நான் அவளை பாகவதர் ஆக்குவேன் அப்படிங்கிறான். ரிஷிகள் வர்ணத்தினால வசந்தவா, ஆனால் இவன் ஞானத்தினால வசந்தவன். ஆனால் வசந்தவராக இருந்தாலும் அனுஷ்டானத்தை எல்லாம் ஞானம் இருந்தாலும் அபச்சாரப்பட்டுட்டான் இல்லையா, அதனால் அவன் பாதாள லோகம் போகும்படி ஆயிடுத்து. ஆனால் இது எப்படி சொல்கிறான்னா, அஹிம்சாவாதம் தெரியாதவர்களுக்கு பிரத்யக்ஷ பசு, அஹிம்சாவாதம் தெரிஞ்சவர்களுக்கு பிட்ட பசு, அது அவ அதிகாரியை பொறுத்து மாறும் அப்படிங்கிறா. கிருத்தயுகத்தில் பிரத்யக்ஷ பசுங்கிறா. அப்படி இருக்க வழியே இல்லை. ஏன்னா கலியுகத்தில் எப்படி சொன்னார் ராமானுஜர் பிறந்த உடனே, கலியும் கெடும் அப்படின்னா. ஸோ கலியுகமே ராமானுஜருக்கு அப்புறம் கிருத்தயுகமாக மாறும்போது கிருத்தயுகம் எங்கேயானு கலி மாதிரி அவள் பிரத்யக்ஷ பசுவை யாகத்தில் போட்டிருப்பாளா, போட்டிருக்க மாட்டா. அதனால் எந்த யுகமும் எந்த இதாக இருந்தாலும் பொதுவாக பிட்ட பசு தான் யாகத்தில் இடணும். இது ஒன்லி அவாவா அந்த அதிகாரிகளை பொறுத்து, யார் எதை ஃபாலோ பண்ணுறாளோ அவளை பொறுத்ததுன்னு இந்த வாக்குவாதத்தை முடிச்சு விட்றா. இதைத்தான் அந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை என்ன சொல்கிறா, என்னை போல் என்னென்ன உபரிச்சர வசுவை போலேங்கிறா. அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அவர் ராட்சசர்களையும் நான் பாகவதராக ஆக்கிடுவேன்னு சொன்னாரே, என்ன ஒரு ஸ்திரமான அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, தன் இதை விட்டு கொடுக்கவே இல்லை. இங்கே மேலே தப்பாக சொன்னாலும் அங்கே போய் அவர் ஒன்றும் கலங்கலை. அவளை மாற்றிடுவேன்னு சொன்னான் இல்லையா, அந்த மனப்பக்குவம் எனக்கு இல்லையே, யாரையும் நான் மாற்றிடுவேன், நான் தப்பு வழிக்கு போக விட மாட்டேன்னா சொல்லலையே அப்படிங்கிற அவ. அதனால் இந்த விவாதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யாராக இருந்தாலும் சரி, எந்த யுகமாக இருந்தாலும் சரி, மக்கள் என்ன பண்ணணும், ஜீவஹிம்சை பண்ணக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதிகாரியை பொறுத்து மாறும்னு சொல்கிறா. பட் ஆனாலும் அதுவும் ஒரு ஜீவன். ஸோ நமக்கு வடித்தா எப்படி வலிக்குமோ அதை மாதிரி தான் அந்த உயிருக்கு, எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான்.
அதனால் எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வாக்கியத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.